வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ வந்து பாஸ்தா பண்ண போகிறோம். இப்போ ஒரு சொப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் ஒரு டம்ளர் பாஸ்தா போடுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ வந்து பாஸ்தா வெந்துடுச்சு, இறக்கிடலாம், வடிகட்டிடலாம். இருந்தால் தான் நல்ல பதம். இந்த மாதிரி நம்ம எடுத்துடணும். இதை மாதிரி தனியாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி இப்படி கிண்டி வச்சுக்கணும். அப்போ தான் உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம 3 தக்காளி நல்லா ரெட்டாக எடுத்துக்கணும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்து மறுபடியும் நம்ம பாஸ்தாவை தாளிச்சிடலாம். எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சு ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டேன். அது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கேரட்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, நம்ம குடமிளகா, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சாஸையும் ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. இவ்வளோ வெந்தால் போதும். வந்து நம்ம பாஸ்தா உள்ள போட்டுடலாம். இது இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மாதிரி தாங்க செய்யணும். ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க எப்படி இதே மாதிரி செய்யலான்ட்டு. நான் அதனால தான் இன்றைக்கி இப்போ செஞ்சேன். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டுங்க.
இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.